அகமதாபாத் டூ லண்டன் போற அந்த விமானம் வந்து விபத்துக்குள்ளாச்சு. இந்த விமானத்துல பயணம் செஞ்ச 241 பேர் இறந்து போனாங்க. ஒருத்தர் மட்டும் வந்து உயிரோட வந்து தப்பிச்சிருந்தாரு. இப்ப என்னன்னா, அந்த இறப்பு எண்ணிக்கைங்கிறது 274ஆ மாறியிருக்கு. காரணம் என்னன்னா, அந்த அரசு மருத்துவமனை மீது அந்த ஏர் இந்தியா விமானம்ங்கிறது மோதிச்சு. அது குடியிருப்பு பகுதி வேற. இப்ப 33 பேருக்கு மேல பொதுமக்களும் உயிரிழந்துட்டதா வந்து சொல்றாங்க. ம். இன்க்ளூடிங் அந்த மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்களும் சேர்த்து சொல்றாங்க. ஒரு பெரிய இழப்பு தான். இப்ப அந்த பிளாக் பாக்ஸையும் எடுத்துட்டதா வந்து சொல்லியிருக்காரு ஏவியேஷன் மினிஸ்டர். ம். 3 மாசத்துக்குள்ளார விசாரணைய நடத்தி முடிக்கிறதுக்கு உத்தரவிட்டுறதாவும் வந்து சொல்றாங்க. சர்வதேச உதவியும் கோரியிருக்காங்களாம் இந்த ஆமா. விவகாரத்துல. ம். பிரதமர் மோடி வந்து விஜய் ரூபானியோட குடும்பத்த சந்திச்சு ஆறுதல்லாம் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து அர்ஜுன் மனுபாய் அப்படிங்கிறவரு அந்த ஃப்ளைட்ல இருந்து கிளம்பி குஜராத்துக்கு வந்திருக்காரு. வந்து அவங்க பாரதி பென் அவங்களோட மனைவி இப்ப தான் சமீபத்தில உயிரிழந்திருக்காங்க. அவங்களோட அஸ்திய நர்மதா நதியில கரைக்கணுங்கிறதுக்காக வந்தவரு. வந்துட்டு திரும்பி கிளம்பும்போது அந்த ஃப்ளைட்ல தான் போயிருக்காரு. அவருமே இப்போ உயிர் பிரிஞ்சிருக்காரு. அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கு அப்படின்னு வேற சொல்றாங்க. ஆமா 3 வயசு, 8 வயசுங்கிறாங்க. கேட்கறப்பயே ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. வருத்தமா இருக்கு. இப்படி ஒவ்வொரு குடும்பங்களோட கதைகள கேட்கும்போதுமே ரொம்ப ஒரு சோகத்தில தான் ஆழ்த்துது நம்மள. ம். அதுலயும் நெறைய பேர் வந்து அங்க இன்னும் பாடிஸ் வந்து ஒரு 10, 12 பேருக்கு தான் பாடிய குடுத்துருக்கதா சொல்றாங்க. அடையாளம் கண்டுபிடிச்சு. டிஎன்ஏ டெஸ்ட் மட்டும் பேரன்ட்ஸ் கிட்டலாம் வாங்கிட்டு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்களாம். இன்னும் நெறைய பேர் அந்த மருத்துவமனை வாசல்லயே கண்ணீரோட காத்துக்கிட்டு இருக்காங்க, உடல்கள வாங்குறதுக்காக. அது இதுல இன்னும் பெரிய குடும்பம் அது. ஆமா. ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விஷயம். இதுல பூமி சௌஹான் அப்படிங்கிற ஒரு மாணவி வந்து லண்டனுக்கு போறதா இருந்திருக்காங்க. அகமதாபாத் டிராஃபிக்ல சிக்குனதுனால 10 நிமிஷம் லேட்டா வந்து ஃப்ளைட்ட விட்டுருக்காங்க. கேட் க்ளோஸ் பண்ணதுனால. அவங்கள பத்தின செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு. ஒரு 10 சில நிமிடங்கள்ல வந்து உயிர் பிழைச்சேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ம். ஸோ இந்த மாரி விஷயங்களும் வந்துட்டு இருக்கு. அதே மாரி அந்த விமானத்துல வந்து 2 விமானிகள் உட்பட 10 ஊழியர்களும் இருந்தாங்க. அதுல 9 பேர் வந்து மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்கற தகவல் வந்து வெளியாயிருக்கு. குறிப்பா கேப்டன் சுமித் சபர்வால். ம். அவர் வந்து 8200 மணி நேரம் விமானம் ஓட்டி அனுபவம் மிக்கவர் அவரு. அவரும் இறந்து போனாரு. அவரும் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். அதே மாரி துணை கேப்டன் கிளைவ் ம். அவரும் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியர்கள் எல்லாருமே குறிப்பா மகாராஷ்டிராவை சேர்ந்தவர்ன்னு வந்து சொல்றாங்க. ஆமா. மணிப்பூர சேர்ந்த 2 க்ரூல வேற 2 பேர் இருந்திருக்கிறாங்க. ம். ஸோ எல்லாரோட குடும்பங்களும் நம்ம இந்த செய்திய அடுத்தடுத்து படிக்கும்போதே நமக்கே ரொம்ப மனசு வலிக்குது. அப்படிங்கும்போது அந்த குடும்பங்கள் எப்படி மீண்டு வரப்போறாங்கன்னு நெனைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அதுக்கான வலிமை அவங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு தான் நம்ம சொல்லிக்க முடியும். நிச்சயமா.